வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி கவலைக்கிடமாக இருக்கிறார். யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி? என்ன காரணத்திற்காக கவலைக்கிடமாக இருக்கிறார்? இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் நமது சேனலை அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஒரு பெரும் சோக செய்தி தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் பல்வேறு வழக்குகளில் பார்த்திங்கனாக்கா அவர் குவார்ட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அரசாங்கம் விதித்த விதியை மீறி குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே வச்சு விற்றதும், அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்தனால் இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் கவலைக்கிடமாக இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள் மேற்கில் கடந்திருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவரும் பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சையில் சிக்கினார். அதுக்கு அடுத்ததாக ஏவா வேலு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி பார்த்திங்கன்னா தற்போது அவர் தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சிக்கியிருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தலும், அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததினாலையும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான தவறுகள் செய்ததினாலையும் அவரை அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி பல கோடிகள் கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறது. அது எல்லாமே பார்த்திங்கனாக்கா முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கிய புள்ளி ஜெகத் ரட்சகன் மற்றும் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அடுத்ததாக பொன்முடி, இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே கவலைக்கிடமாக இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் அமலாக்கத்துறையிடமிருந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் பல அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வழக்குகளில் அவர்களும் சிக்குவார்கள் என்பது அமலாக்கத்துறை உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். யாரெல்லாம் அந்த வழக்குகளை சிக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த சர்ச்சையில் சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். தேங்க்யூ.